நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சமீபத்தில் விசாகப்பட்டினமில் நடந்த விஷயம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 6 வயசு சின்ன குழந்தை ஸ்கூலில் சரியாக ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து எல்லா பசங்க முன்னாடியும் ட்ரெஸ்ஸை கிழித்து இழுத்து அடித்து ஆன் ஸ்பாட்லேயே அந்த குழந்தை கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் அந்த குழந்தை இப்போ நம்மளோட இல்லை. இது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த நியூஸை நான் இப்போ தான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னால் என்ன சொல்கிறது, அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. அதனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கே ஒரு விஷயம் புரியல. என்னென்னா, அந்த டீச்சருக்கு தெரியும் ஒரு கேமரா இருக்குது அவங்கள பார்க்குறாங்கன்னு. ஸோ ஒரு கான்ஷியஸாவது அவங்களுக்கு தெரிய வேண்டாமா, குழந்தை வந்து ஒரு பாயிண்ட் மேலே கதறுது, அழுவுது, ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம்ஒர்க் பண்ணுறது அவ்வளோ முக்கியமாக 6 வயசு குழந்தைக்கு எனக்கு தெரியல. அண்ட் இட் இஸ் பீன் ரெக்கார்டட். அண்ட் இப்போ வந்து போலீஸில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. பட் இப்போ அந்த குழந்தை நம்மளோட இல்லை. இது எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு டே கேரில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய போட்டு அடிக்குது, கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு அடல்ட் சூப்பர்விஷன்லையும் இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்ச ரூபாய் பேரண்ட்ஸ் பே பண்ணி பசங்களை அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு பேசிக் சேஃப்டி கூட இல்லைன்னா எனக்கு புரியலை. இது வந்து இப்போன்னு இல்லைங்க, இது வந்து எல்லா டைம்லுமே இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த ரூமில் சிசிடிவி கேமரா இருந்ததுனால நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஹராஸ்மெண்ட்டில் ஒரு குழந்தை வேண்டாம், என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழக்காதீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா எனக்கு புரியலைங்க. ஹவு ஒரு டீச்சர் இதை பண்ணுறாங்க, ஒரு கேர்டேக்கர் இதை பண்ணுறாங்க. நிஜமாக எனக்கு இது இப்படியே போனால் இது எங்கே போய் முடியும்னே எனக்கு தெரியல. இப்படி பார்த்தா எல்லா பசங்களையும் நம்ம ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணணும் போல இருக்குது.